ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். எல்லாருமே நருட்டோ ஷிப்புடனோட ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்ம சேனல்லேருந்து தூக்குனதை பார்த்துருக்கலாம். யூடியூபே டைரெக்டாக அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டாங்க. காஸ் ஆஃப் கைட்லைன்ஸ் ப்ராப்ளம்னாலங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி மெயில் அனுப்பியிருந்தாங்க. அந்த வீடியோ நான் பேக்கப் எடுத்து வைக்கல, அதனால அதை நான் திரும்ப பேச வேண்டியது வரும்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் புலம்பிக்கிறேன். கிட்டத்தட்ட ஜூன்லேருந்து எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்ங்கிறத நான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஆனாலுமே எல்லாமே தப்பாக போகும்னு நான் நினைக்கிறதெல்லாம் நடந்துடாது இல்லையா. ரீசெண்டாக ஃபிசிக்கலாக மென்டலாக நிறைய நான் சஃபர் ஆகிட்டேன். ஆனால் இதுக்கு முன்னாடியே இதை விட மோசமான சுச்சுவேஷன்ஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் ஐ கைண்ட் ஆஃப் ஃபீல் வீக் நவ். ரொம்ப மோசமான ஃபீல் கொடுக்குது. ஆஃப்டர் திஸ் எபிசோட் எல்லாம் மாறும் நம்புறேன். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடனோட லாஸ்ட் எபிசோட் பார்க்க போறோம். எபிசோடோட ஓப்பனிங்லயே கிளாசிக் நருட்டோவோட ஃபர்ஸ்ட் எபிசோட் விஷுவல்ஸ் வரும். இருக்கா ஹோகாகே கிட்ட பேசுறப்ப, தேர்ட் ஹோகாகே, எனக்கு தெரியும் இருக்கா உன்னோட ஃபீல் எப்படி இருக்குன்னு. நீயும் நருட்டோ போல தானே வளர்ந்த, அப்பா அம்மாவோட அன்பு இல்லாமன்னு அப்படியே அவர் சொன்ன விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கப்ப டோரை தட்டுற சத்தம் கேட்டு என்னத்துக்கு யாருன்னு போய் பார்த்துட்டு மிசுகி சென்சே வான்பாரு. என்னத்துக்கு என்னங்கிறப்ப மிசுகி இது நருட்டோவை பத்தின விஷயம், புனிதமான ஸ்க்ராலை திருடிட்டான் இருப்பான். இருசன் ஸ்க்ரால் எடுத்துட்டு போய் நாளாச்சு, சீக்கிரம் அவனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்கன்னு இருப்பாரு. நருட்டோக்கு மிசுகியோட ரியல் ஃபேஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தப்பிச்சு ஓடுவான். இருக்கா கூப்பிடுவாரு. நருட்டோ இருக்காவை அட்டாக் பண்ணிருப்பான். பார்த்தா மிசுகி தான் இருக்காவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்திருப்பான். எப்படி கண்டுபிடிச்ச நருட்டோன்னு கேட்கவும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கழிச்சிட்டு இருக்கா, ஏன்னா நான் தான் இருக்கான் இருப்பாரு. நருட்டோ ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றவன், முழு மனசோட. சில நேரங்கள்ல சொதப்பறான், ஆனாலுமே அவனோட சஃபரிங்ஸ் அவனை ஸ்ட்ராங் ஆக்கும். அவன் ஒன்னும் நைன் டெயில்ஸ் ஃபாக்ஸ் இல்ல, அவன் நருட்டோ உசுமாக்கி ஹிடன் லீஃபை சேர்ந்தவன் இருப்பாரு. பிரசன்ட்ல இருக்கா படுத்திருக்கதை காட்டுவாங்க, அது கனவான்னு யோசிப்பாரு. இந்த இடத்துல த மெசேஜ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில போடுறாங்க. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கோனஹாமரு இருக்காவை பார்க்க வந்திருப்பான். இருக்கா ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ கிளிப் கொடுத்தலன்பாரு. எது எந்த எமோஷனுமே இல்லாம போரிங்காவான்னு கேட்பான் கோனஹாமரு. இருக்கா அப்படிலாம் சொல்லாத, அதையே உன்னோட வீடியோ கிளிப்புக்கு யூஸ் பண்ணிக்கன்ட்டு தேர்ட் ஹோகாகே ஃபேஸ கக்காஷியோட ஃபேஸ் எப்படி இருக்குமோன்னு சொல்லி யோசிச்சு பாக்குறப்ப உதர் மட்டும் பெருசா கம்மி திங்க் பண்ணிருப்பாங்க இல்லையா. தட் கைண்ட் ஆஃப் திங்க இங்க ஹிருசன் ஸ்டாச்சுல வேஷம் போட்டு விட்டுருப்பாங்க. அதெல்லாம் இருக்க ரிமூவ் பண்ணுவாரு. கோனஹாமரு ஆனா ரீடூ பண்றேன்னு சொன்னீங்களா, அதனால தானே இவ்வளவு நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்பான். இருக்கா அதை பத்தி நான் எவ்வளவு அதிகமா யோசிக்கிறனோ அதே அளவுக்கு நருட்டோவுக்கு என்ன சொல்லணும்னு புரியாம போகுதுன்னு பாரு. கோனஹாமரு இங்க பாருங்க, நீங்க ஒருத்தர் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணல, தயவு செஞ்சு ஹார்ட்ஃபுல்ட்டா ஒரு நல்ல மெசேஜ் கன்வே பண்ணுங்க, ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்பா. இருக்கா இங்க பாரு மன்னிச்சுக்க, அடுத்த தடவை உனக்கு ஒரு பவுல் ராமன் வேணா ட்ரீட் வைக்கிறேன்ட்டு சுக்குனே ஷான்ஷோ மிபுனா திரும்ப தேர்ட் ஹோகாகேவோட ஸ்டாச்சு இப்படி பண்ணது நீங்க தானு கத்திட்டே போவாரு. செம டோஸ் கொடுப்பாரு. சுக்குனே பெருசாவே எடுத்துக்க மாட்டான். சடோரு இருக்கா கிட்ட அடுத்து வர நருட்டோட வெட்டிங், இருக்கா நீங்க தான் அபிஷியல் கங்க்ராச்சுலேட்டரி மெசேஜ் சொல்ல போறீங்களான்னு கேட்பாங்க. இருக்கா இல்ல அது லார்ட் ஹோகாகேவோட வேலை, அவர் பாத்துக்குவாருன்பாரு. ஈவினிங் இருக்கா போற வழியில ஆயமே கூப்பிடுவாங்க. ஆயமே என்னன்னு கேட்பாரு. ஆயமே இப்பெல்லாம் அந்த பக்கம் பெருசா வரதில்ல, அதனால தான் வந்தன்பாங்க. இருக்கா கோனஹாமரு அவன் ஒரு மெசேஜ் கம்ப்ளீட் பண்ண சொல்லி கேட்டே இருக்கான் இல்லையா, அதை யோசிச்சு ஒரு மாதிரி நான் கொஞ்சம் கட்டுப்பாட்டுல இருக்கேன்னு பாரு. ஆயமே மெசேஜ் கம்ப்ளீட் பண்ணீங்களான்னு கேப்பா. இருக்கும் நான் அப்புறம் கடைக்கு வரேன், அப்பா கிட்ட ஹலோ சொல்லணும்னு சொல்லிட்டு போயிருவாரு. போற வழியில சின்ன பசங்க நருட்டோ தனிமையில ஒரு ஊஞ்சல்ல இருந்திருப்பான்ல, அந்த ஊஞ்சல்ல பசங்க விளையாண்டு இருப்பாங்க. ஸ்விங் பண்ணி எவ்வளவு தூரம் ஜம்ப் பண்றோன்னு ஒரு பையன் மார்க் பண்ணி வச்சுட்டு இதை நீ இன்னும் ரீச் பண்ணவே லேட்டு சிரிப்பான். இருக்காக்கு ஆஃப்டர் த வார் நருட்டோ சொல்லியிருப்பான்ல, உங்களுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும் இருக்கா சென்சே, அன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்க தான் என்ன ஃபர்ஸ்ட் அக்னாலேஜ் பண்ண பர்சன், உங்க வார்த்தைகள் தான் இங்க நான் மாறி நிக்கிறதுக்கான காரணம் இருப்பான். இதெல்லாம் யோசிச்சு பிரசன்ட் இருக்கா நருட்டோ அவனோட ஃபீலிங்கை டைரக்டா கிளியரா எக்ஸ்பிரஸ் பண்ணான். நான் என்ன பண்றேன்னு திங்க் பண்ணுவாரு. நைட் இருக்க டின்னர் ப்ரெப் பண்றப்ப முழங்கையை கட் பண்ணுவாரு. தவறுதெல்லாம் கையை கட் பண்ணிட்டு மொத்த இடத்தையும் மெஸ்அப் பண்ணிடுவாரு. இதுக்குதான் தெரியாத விஷயங்கள்ல இறங்கக்கூடாது போலன்பாரு. இதுக்கப்புறம் விரலுக்கு பேண்டேஜ் போட்டுருக்கப்ப டோர தட்டுற சத்தம் கேட்டு யாருன்னு போய் பாப்பாரு. பார்த்தா நருட்டோ இருப்பா. என்னடா ஆச்சுன்னு கேட்பாரு. ஒன்னும் இல்ல உங்களை பத்தி யோசிச்சேன், அதான் நீங்க உயிரோட இருக்கீங்களா இல்லையான்னு பாத்துட்டு போலான்ட்டு வந்தன்பா. இருக்க என்னடா சொல்றேன்பாரு. நருட்டோ இங்க பாருங்க, எனக்கு கல்யாணம் ஆக போகுது, ஆனா நீங்க இன்னுமே தனியாவே இருக்கீங்க, அதே எனக்கு கவலைப்படுத்துச்சு, அதான் வந்தன்பா. இருக்க ஆல்ரெடி மெஸ்அப் பண்ணிருப்பாரு இல்லையா, பார்க்க விடக்கூடாதுன்னு ட்ரை பண்ணுவாரு. நருட்டோ பார்த்துட்டு என்னதுன்னு கேட்பான். இல்ல இது ஒண்ணும் இல்ல, நீ எதுக்கு வந்தேன்னு கேட்பாரு. நருட்டோ ராமன் சாப்பிட போலாமான்னு கேட்பான். இருக்கா நானே டின்னர் தான் செஞ்சுட்டு இருந்தேன்பாரு. நருட்டோ இந்த கிரைம் சீனுக்கு காரணம் அதான்னு தெரியுதுன்பா. இருக்கா ஆமாங்கவும். நருட்டோ சீக்கிரம் கல்யாணத்தை பண்ற வழியே பாருங்கன்பா. இருக்கா நீ ஹினாட்டாவை புறக்கணிக்காம இருக்கல உறுதியா இருக்கேன்னு கேட்பாரு. நருட்டோ புறக்கணிக்கிறானா, இன்னும் எங்களுக்கு கல்யாணமே ஆகல, அதை பத்தி ஏன் கவலைப்படுறீங்கன்பா. இருக்கா அதை கொஸ்டின் பண்ணுவோம். நருட்டோ இங்க பாருங்க, நான் சிங்கிளா இருக்க நாள் இப்ப நம்பர்ஸ்ல போயிட்டு இருக்கு, அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னா இருக்கணும்னு சொல்றக்குள்ள முட்டா
பைலன் பாரு இருக்கா. நருட்டோ பயந்து அப்படியே விழுந்துருவான். இருக்கா வெட்டிங்காக ஹினாட்டா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றா தெரியுமாடான்னு கேட்பாரு. நருட்டோ என்ன பிரச்சனைன்னு கேட்பான். இருக்கு இங்க பாரு, நான் உனக்கு நிறைய விஷயம் சொல்லி தராம போயிட்டேன். அதுலயும் குறிப்பா எப்படி நல்ல மனுஷனா வாழணுங்கிறதுல அதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்ட்டு கூட வாடான்ட்டு இழுத்துட்டு போவாரு. நருட்டோ இருக்க சென்சே எங்க போறோன்னு கேட்பான். இருக்கா உன ஒரு யோசனையே இல்லாத லூசு பயலா வளர்த்திட்டேன்னு ஹினாட்டா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் பாரு. நருட்டோ தயவு செஞ்சு நிறுத்துங்க, ஹினாட்டா பக்கத்துல இருந்தா நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தனோ அதை சொல்ல முடியாதுன்னு இருக்கா இதை பத்தி பேசணும்னு கேட்கவும் நருட்டோ அதுக்குதான் போய் ராமன் சாப்பிட்டு ஒன்னோ ரெண்டோ ட்ரிங்க் பண்ணிட்டு என்ஜாயபிளான கான்வர்சேஷனோட ஃபன் பண்ணலாமேன்னு கேட்பான். இருக்கா போதும் உனக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணதான் தேவையில்லாம இத்தனை நாளே யோசிச்சுட்டு இருந்துட்டோம் போலன்ட்டு திரும்ப வீட்டுக்கு போவாரு. நருட்டோ ஒரு ஃபேவர் கேட்பான். இருக்கா என்னன்னு கேட்கவும் நருட்டோ கல்யாணத்துல நீங்க என் அப்பாவை கூட நிப்பீங்களான்னு கேட்பான். இருக்கா இதை கேட்கதான் வந்த இடான்ட்டு அழுக ஆரம்பிச்சிருவாரு. அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லவும் நருட்டோ தேங்க்ஸ் பண்ணுவான். இருக்கா என்னடா பண்ற, ஆக்சுவலா நான் தான் தேங்க்ஸ் பண்ணணும்னு தேங்க்ஸ் பண்ணுவாரு. நருட்டோ இப்போதைக்கு இது போதும் அப்புறம் பார்க்கலாம் இருக்கா சென்ட் போயிருவான். இருக்கா சரின்ட்டு அழுவாரு. இச்சிராவுக்கு போவாரு. டியூச்சி ஆயமே வெல்கம் பண்ணுவாங்க. டியூச்சி திரும்ப ஏதாவது பிரச்சனைன்னு கேட்பாரு. இருக்கோ நான் எனக்கான வேலையை தேர்ந்தெடுத்ததுல ரொம்ப சந்தோஷத்துல இருக்குன்னு. அப்படியே சரின்ட்டு டியூச்சி என்ன சாப்பிட்றேன்னு கேட்பாரு. இருக்கா ஒரு பெரிய மீசோ சாஷு ராமன் நருட்டோ ஃபிஷ் கேக் டாப்பிங்கோட. அடுத்த நாள் அகாடமில இருக்கிற இருக்கா ஊஞ்சல பார்த்துட்டு ஹினாட்டாவை பார்த்துட்டு ஹினாட்டா ப்ரிப்பரேஷன்ஸ்ல எப்படி போகுதுன்னு கேட்பாரு. ஹினாட்டா எல்லாம் முடிஞ்சு அந்த பெரிய நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்பா. சந்தோஷப்பட்டு இருக்கா ஒன்னு சொல்லி அவனு வெட்டிங் செரிமனி பத்தின்பாரு. ஹினாட்டா நீங்க நருட்டோட அப்பாவா அட்டன் பண்ண போறீங்க இல்லையான்னு கேட்பா. இருக்கா உனக்கு தெரியுமா? ஓ தெரிஞ்சிருக்கணும்லன்ட்டு சிரிப்பாரு. ஹினாட்டா பார்க்க போனா இது அவன் மனசுக்குள்ள ரொம்ப நாளா இருந்துச்சு. இருக்கா சென்சே நீங்க டெஃபினட்டா அவன் டீச்சர் தான், ஆனாலுமே அவன் உங்களை ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர் மென்டருக்கான ரிலேஷன்ஷிப்ல பாக்கலின்பா. இருக்கா இதுக்கு முன்னாலேயே நருட்டோ கூட ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் டீச்சருங்கிற ரிலேஷன்ஷிப்ல என்னால பார்க்க முடியல, கன்சிடர் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாரு இல்லையா. அதை யோசிச்சுட்டு இதே தான் நருட்டோவும் யோசிச்சிருக்கானான்னு திங்க் பண்ணுவாரு. இருக்கு அப்ப அவனுக்கான பதிலா அவன் அப்பாவை நான் பார்த்திருக்கேன் இல்லையா என்பாரு. ஹினாட்டா ஆமா அவனுக்கு நீங்க எப்பவும் போல உங்க சப்போர்ட் கொடுக்கணும் பான்பா. இருக்கா கண்டிப்பான்ட்டு ஆனா ஃபார்மலா கேட்கறது கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்குன்பாரு. ஹினாட்டா சரிப்பா. ஹினாட்டா கையில இருக்க ஒரு கவர் கொடுப்பாரு. ஹினாட்டா இது என்னன்னு கேட்கவும் மேரேஜ் காஸ்ட்கான எக்ஸ்பென்ஸ்க்கு வச்சுக்கங்கன்பாரு. ஹினாட்டா ஷாக்காவா இருக்கா நருட்டோ அவன் அப்பாவா வந்து என்ன நிக்க சொல்லியிருக்கான், இதை அவன் கையில கொடுத்தா அவன் வாங்க மாட்டான் அதான்பாரு. ஹினாட்டா நானுமே ஏத்துக்க மாட்டேன்னு கொடுத்துருவா. இருக்கா யோசிச்சு பார்த்தா அந்த பெரிய நாளுக்கு காத்திருக்கணும் போல இருக்கு பதிலுக்காக அப்பா ஸ்தானத்துல ஏதோ செய்யணும்னு விரும்புறேன்பாரு. ஹினாட்டா சரிப்பா. இருக்கா என்னன்கவும் ஹினாட்டா நீங்க மூஞ்சியை வச்சிருக்கத பார்த்தா அப்படியே என் அப்பா பண்ற மாதிரி இருக்கு, ஆல்ரெடி மாப்பிளையோட அப்பா மாதிரி தான் நடந்துக்கிறீங்கன்பா. இருக்கா அப்படியான்ட்டு சிரிப்பாரு. கோனஹாமரு 3, 2, 1 சொல்லுவான். வீடியோ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகவும் இருக்கா நருட்டோ ஹினாட்டான்ட்டு ஃபார்முலா இருக்கிறவர் அப்படியே சிரிப்பாரு. கோனஹாமரு என்ன சொல்ல வந்ததை மறந்துட்டீங்களான்னு கேட்பான். இருக்கா இல்ல திரும்ப பண்ணலாமான்னு கேட்பாரு. கோனஹாமரு பர்ஃபெக்ட் டே ஃபார் செலிப்ரேஷன்ங்கிற வீடியோ பண்ணிருப்பான். சக்ரோ அண்ட் சாய் கங்க்ராட்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து காயலி டென்டன்னு கூடவே நெஜியோட சோல் வரைக்கும் கங்க்ராட்ஸ் பண்ற மாதிரி காட்டுவாங்க. ஈனோ ஷிகமாரு கங்க்ராட்ஸ் பண்ணுவாங்க. சோஜி வீட்டுல செஞ்ச சாப்பாடு அதிகமா சாப்பிடாதடான்பா. ஹீபா ஷீனோ அக்கமாரு 3 பேரும் கங்க்ராட்ஸ் பண்ணுவாங்க. அகாடமில இருக்க எல்லா பசங்களும் சேர்ந்து கங்க்ராட்ஸ் பண்ணுவாங்க. ஆயமே கங்க்ராட்ஸ் பண்ணுவா. டியூச்சி அப்பப்ப சாப்பிட வாடான்பாரு. குரனை மிராய் கங்க்ராட்ஸ் பண்ணுவாங்க. ஒருச்சுமாருவோட கங்க்ராட்ஸ் வீடியோல பின்னால வெட்டிங்க்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ், லீஃபோட அன்அஃபிஷியல் மஸ்கல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பின்னால வேஷம் போட்டு ஒருத்தம் போவான். ஒருச்சுமாரு நிறைய நடந்துருச்சு நருட்டோ ஹினாட்டா கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவான். யாமட்டோ அவரோட கங்க்ராச்சுலேஷனை போட்ஸ்ல ரிட்டர்ன் பண்ணிருப்பாரு. அதை ஷோ பண்ணிட்டு போயிருவாரு. கோனஹாமரு நருட்டோ நான் நீங்க சாதிச்சிட்டீங்க, நானும் என் பெஸ்ட்டை கொடுப்பேன்பா. காரா கங்க்ராட்ஸ் பண்ணுவான். ரைகாகே கங்க்ராட்ஸ் பண்ணுவாரு. ஹானபி சுனாடை சீஜுனே கக்காஷி கங்க்ராட்ஸ் பண்ணுவாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி ரொம்ப நாள் சந்தோஷமா வாழுங்கன்பாரு. அடுத்து இருக்கா நருட்டோ ஹினாட்டா கல்யாணத்துக்கு கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு ஹினாட்டா நருட்டோவை பத்தி தெரியும்ல, ஆப்சன்ட் மைண்டடா இருப்பான், அவசரக்காரன், அவனுக்கு சப்போர்ட் தேவைப்படும், அதனால அவனை நல்லா பாத்துக்கன்னு கேட்டுக்கிறேன். நருட்டோ நான் அவன்கிட்ட சொல்ல விரும்புறது ஒண்ணுதான், ஹினாட்டாவை சந்தோஷமா வச்சுக்கடான்பாரு. கோனஹாமரு ரெக்கார்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கா சென்சே அது பர்ஃபெக்ட்ன்பா. இருக்கா தடை இல்லாம முடிஞ்சிச்சுன்ட்டு ரிலீஃப் ஆவாரு. இதுக்கப்புறம் ஊடா நான் மொய்கி ஹியூகா உசுமாக்கி வெட்டிங் ரிசப்ஷனுக்கான போர்டை வைப்பாங்க. கக்காஷி வந்துட்டு ரிசீவிங் டிஸ்க செட்டப் பண்ணிட்டீங்களான்னு கேட்பாரு. ஷீஷ்னு லார்ட் கக்காஷின்னு கூப்பிடுவோம். கக்காஷி எவ்வளவு தடவை சொல்றது லார்ட் சொல்லாதேன்பாரு. ஷீஷ்னே லார்ட் காகேஸ் எல்லாரும் வந்துட்டாங்கன்பா. ஆல்ரெடி வந்துட்டாங்களான்னு கேட்பாரு. ஷீஷ்னே நான் கூட்டிட்டு வரட்டுமான்னு கேட்பா. கக்காஷி அவங்கள காக்க வைக்கிறது ரூடான விஷயம்பாரு. பி காராவை பார்த்துட்டு சேர்ந்தவங்களா நாங்க கிளவுட் சேர்ந்தவங்க, வெட்டிங்க்கு பிளெஸிங்ஸ் பண்ண வந்திருக்கோம், பாஸ்ட்லாம் மறந்துட்டு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலான்பாரு. காங்க்ரோ கண்டிப்பா பொடி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிற ஃபீலிங்ல எனக்கு இல்லைன்பான். பி என் கிஃப்டை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகுங்க, ஈவன் கப்பிள்ஸே பேரானந்தப்பட போறாங்கன்பாரு. ரைகையே வாயிலே ஓடுவாரு. ஷீஷ்னே அரைவல் டெஸ்க் ஓப்பன் ஆயிடுச்சு, வந்ததை தெரிவிக்கிற விதமா சைன் பண்ணுங்கன்பாங்க. கார டெமரி எங்க போயிட்டான்னு கேட்பான். காங்க்ரோங்க வந்ததுல இருந்தே பாக்கலின்பான். நம்ம ஊர்ல மொய் வைக்கிற மாதிரியே மொய் வைப்பாங்க போல. கோனஹாமரு என்வலப்ல எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னு கேட்பான். எபிசு 3 வேர்ல காட்டுவாரு. அடல்ட்ல வைக்கணும்லன்னு. கோனஹாமரு அவ்வளோ கம்மியா வச்சிருக்கீங்களா, நானே என் என்வலப்ல 5 பில்ஸ் வச்சிருந்தேன்பா. எபிசு டீச்சரை அப்படி சொதப்பிட்டேன்ட்டு பர்ஸை பார்த்துட்டு அழுவான். இதுக்கு மீறி என்கிட்ட கொடுக்கணும் இல்லையன்ட்டு. டியூச்சியும் கிஃப்ட் பண்ற இடத்துக்கு வந்துட்டு நருட்டோ ஃபிஷ் கேக் டாப்பிங்ஸ்க்கான கார்டுன்பாரு. ஆயமே அப்பா அது இல்லப்பான்பா. ஓ இதுலன்ட்டு எடுப்பாரு டியூச்சி. காயன்லி கிராஸ் ஆவாங்க. காயலி கிட்ட இங்க பாரு, மக்களை ஹானர் பண்ண நம்ம மைண்ட் அண்ட் ஸ்பிரிட்ட மாதிரி ஏத்துறோம், வெட்டிங் செலிப்ரேஷனே அதுக்காக தான் பாரு, நீங்க சொல்ல வரது பார்ட்டியா இருந்தாலும் ட்ரைனிங் விடக்கூடாது இல்லையான்னு கேட்பான். டென்டென் அழுதுட்டே வரவ ஷாக்காவா. சுத்தி இருக்க எல்லாரும் நம்மளதான் பாக்குறாங்க, இப்படி வினோதமா நடந்துக்காதீங்கன்பா. காய் டம்பிள் ஜக்லிங் பண்ணலான்பா. லீ சரின்பா
காலிலேயே டம்பளை தூக்கி போட்டு புடிச்சிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு வித்த காட்டுறாங்கன்ட்டு கை தட்டுவாங்க. எவ்வளவு சந்தோஷமான நாள்னு பாருங்க. லீட் ஸ்பெஷலா ட்ரைனிங் எடுக்கிறது தான் ஜாயஸா இருக்குன்பா. 10 உங்க மண்டைக்குள்ள நீங்க அதிக ஆனந்தப்பட்டுக்காதீங்கன்பா. டீம் குருநாய் காட்டுவாங்க. குருநாய் ஹனிவானை கலெக்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்பாங்க. கீபா பண்ணிட்டோமே, இதோட சேர்த்து நருட்டோவுக்கு நாங்க செஞ்சு கிளானோட ஹிஸ்டரியும் சொல்ல போறோம்பா. குருநாய் நீ வரல அவ்வளவு தேய்ச்சி பெற்றிருக்கியான்னு கேட்பாங்க. ஆமா கொஞ்சோன்னு கீபா சொல்றப்ப எங்க ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்ல பாக்கலான்பாங்க. கீபா மழுப்பும் போது ஷீனோ மிராய் அக்கமாரு மேல ஏறி விளையாண்டு இருப்பா. அவகிட்ட போவான். என்ன பண்ற மிராய்னு கேட்பான். குதிரை சவாரிங்கவா. மிராய் அது நாய் மேல கோன்ட்டு குதிரை சவாரின்னு சொல்லக்கூடாதுன்பான். அப்ப நாய் சவாரின்பா மிராய். ஷீனோ அப்ப நாய் சவாரினே வச்சுக்கலாம். அக்கமாரு டயர்டா இருக்கான், கீழே இறங்கி வா ஏனான்பா. மிராய் முடியாது நான் ரைட் போகணும்பா. ஷீனோ வேற வழி இல்லைன்ட்டு மிராயை தூக்கி அவன் ஷோல்டர்ல உட்கார வச்சு இந்தா ஷீனோ சவாரி போலாமான்பான். இதை பார்த்த குருநாயே ஷாக் ஆயிருவாங்க. சின்ன பசங்க கிட்ட ஷீனோ இந்த அளவுக்கு பழகுறானு. ஈபா ஷீனோ ஃபியூச்சர்ல டீச்சிங்ல இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படி பண்றான்பா. பொண்ணுங்க போட்டோ எடுத்துட்டு இருக்க இடத்துல பசங்க வந்துட்டு நிப்பானுங்க. ஷிகமாருவை பார்த்துட்ட மாதிரி என்னடா பல்ல காட்டிட்டு நிக்கிறேன்னு கேட்பா. ஷிகமாரு நான் சிரிச்சேன்னு யாரு சொன்னான்னு கேட்பான். மாதிரி என்னமோ பசங்க கல்யாணத்துக்கு வரது மணமகளுக்கு ஃப்ரெண்டா இருக்க அந்த பொண்ணுங்களை பார்க்கதானன்பா. ஷிகமாரு அது ஒரு டிராக் வாங்க போலான்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடுவான். மாதிரி வைக்கப்படுவா. சோஜி சர்ப்ரைஸ் ஆவான். ஹோ ஸ்வீட்ன்பா. பார்த்தா பெரிய சைஸ் கேக் இருக்கும். ஈனோ ஷாக் ஆவா. இவங்க 2 பேரும் எப்போ சேர்ந்தாங்கன்னு. சாய் யாருன்னு கேட்பான். ஈனோ ஷிகமாரு மாதிரி அவங்க அப்படிதான் இருந்தாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்பா. சாய் ஈனோவோட கையை பிடிச்சிருப்பான். இப்போ நம்மளை பார்க்குறவங்களுமே அப்படித்தானே நினைப்பாங்கன்பா. சக்ரா மட்டும் லோன்லியா இருப்பா. ஒரு பேர்ட் மெசேஜ் கொண்டு வரும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் எழுதிருக்கும். சாஸ்கின்ட்டு வைக்கப்படுவா. இருக்காவை பார்த்துட்டு கக்காஷி இருக்கோ சென்சே என்னாச்சு ஏதாவது இன்னொன்னு கவலைப்பட வைக்கதான்னு கேட்பாரு. இருக்கோ ரியாக்ட் பண்ணவும் கக்காஷி இருக்கா உனக்கு தான் தேங்க்ஸ் பண்ணும். அவனாலதான் கார்ட் டியூட்டி எல்லாமே கவரப்பா இருக்கு. போதுமான ஷினோபி இருக்காங்கன்னு பாரு. இருக்கா இல்ல இது நீங்க பண்ணது கக்காஷின்னு பாரு. கக்காஷி இல்ல நாள எதுவும் பண்ணல, கொஞ்சமா உதவி இருக்கேன். நீங்க மக்கள் இவ்வளவு சந்தோஷமா ஒண்ணு கூடி இருக்காங்கண்ணா. இதெல்லாம் நருட்டோ உருவாக்குன பிணைப்புனால உறுதியா அவன் ஹினாட்டாவை ஹாப்பியா வச்சுக்குவான் பாரு. இன்னும் கவலைப்படுறீங்களான்னு கேட்கவும் இருக்கா ரிசப்ஷன்ல சொல்ல எந்த ஒரு மெசேஜையும் ப்ரிப்பேர் பண்ணலைன்னு பாரு. இதை கேட்ட கக்காஷி சிரிப்பாரு. ஹினாட்டாவை காட்டுவாங்க. மனசுக்குள்ள ஜியண்ணா நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ட்டு நருட்டோவை பாப்பா. நருட்டோ மினோட்டோவோட ஸ்டாச்சுவை பாப்பான். நருட்டோவை பார்த்து ஹினாட்டா வைக்கப்படுறப்ப ஹனாபி அக்கா டைம் ஆச்சுன்பா. சரின்ட்டு திரும்பவும் ஹனாபி அக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க இல்லையாப்பான்னு கேட்பா. எஜியோட போட்டோவை கையில வச்சிருப்பா. ஹியாஷி ஹினாட்டாவை பார்த்துட்டு சிரிக்கவும் ஹினாட்டா சிரிச்சுட்டு நருட்டோவோட கையை பிடிப்பா. ஒருத்தங்க பாத்துக்குவாங்க. இதை பார்த்த ஹனாபி ரொம்ப வைக்கப்படுவா. நருட்டோ என்ன போலாமான்னு கேட்பான். ஹினாட்டா தலையாட்டுவா. வெளியே போகவும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் வெட்டிங்னு போடுவாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் சப்போர்ட்டுக்குலாம் தேங்க்ஸ்ன்பாங்க. ஆக்சுவலாக நருட்டோ சைட்லேருந்து கேட்குறத தாண்டி என் சைட்லேருந்து நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஐ திங்க் நருட்டோ ஸ்டார்ட் பண்ணி 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இத்தனை நாள் நான் நிறையா தப்பு பண்ணியிருக்கேன். என்னோட எக்ஸ்பிளனேஷன்ஸே பழைய வீடியோஸ்லாம் நிறையா குளறுபடியாக தான் இருக்கும். ஈவன் இப்போ நான் கேட்டாலுமே நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன் பழசு கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்குன்னு. அந்த மாதிரி இருந்தும் நிறைய பேர் அவங்களோட சப்போர்ட் கொடுத்து சேனல் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு நான் என்னோட ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸாக சொல்லிக்கிறேன். அண்ட் 500வது எபிசோட் முடியுது. எனக்கு ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்க மாதிரி இருக்கு. கம்முன்னு பேசாமல் நருட்டோவையே ரீஎக்ஸ்பிளைன் பண்ணலான்னு தோணுது. ஜஸ்ட் ஃபார் ஃபன். அடுத்து பொருட்டோ இருக்கு இல்லையா, எத்தனை பேர் நருட்டோவோட யூனிவர்ஸை மிஸ் பண்றீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து என்னதான் பொருட்டோக்குள்ள போயிட்டாலும் நருட்டோ மற்றவங்களெல்லாம் பார்த்தாலும் நமக்கு அது நருட்டோ யூனிவர்ஸோட ஃபீல் கொடுக்காது. அண்ட் நம்ம 720 எபிசோட்ஸ் அப்புறம் கிளாசிக்ல 3 மூவிஸ், நருட்டோ ஷிப்புடன்ல 7 மூவிஸ்னு பார்த்துருக்கோம். ஏகப்பட்ட கேரக்டர்ஸை பார்த்துருப்போம். அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பிடிச்சிருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு ரொம்பவுமே ஃபேவரட் கேரக்டர் யாருங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏங்கிற ரீசனோட நிறைய பேர்த்தோட ஆன்சர் சிங்கிளா இருக்கும். நிறைய பேர்த்துக்கு நிறைய கேரக்டர்ஸ் பிடிக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு நருட்டோல இருக்க எல்லாத்தையுமே பிடிக்கும், டான்ஸோவை தவிர. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்க்கு அப்புறம் அடுத்து நருட்டோல இருந்து பொருட்டோ. நருட்டோவோட பையன் பொருட்டோவோட புது கதை ஆரம்பிக்க போகுதுன்னு பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். நருட்டோ அவனோட ஹெட் பேண்டை பொருட்டோக்கு பாஸ் பண்ற மாதிரி காமிப்பாங்க. திரும்ப சப்போர்ட்டுக்கு தேங்க்ஸ் பண்ணுவாங்க. நானும் திரும்ப ஒன்ஸ் அகைன் உங்க எல்லாத்தோட சப்போர்ட்டுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். லவ் யூ கைஸ். அடுத்து பொருட்டோல பார்க்கலாம்.